இப்போ காசி ஜாதகம் இன்னைக்கு நெறைய பேர் சொல்றாங்களே. இந்த நபர் மட்டும் இல்ல. இதுக்கு முன்னாடி கன்சல்டேஷன் எடுத்த சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க. காசி ஜாதகம் சொல்ட்டு இன்னைக்கு நெறைய பேர் கெளம்பிட்டாய்ங்க. எந்த ஜாதகத்த பார்த்தாலும் காசி ஜாதகம். ஏன்னா, கர்ம வினைகள் அதிகம் இருக்கு அப்டின்றாங்க. அதாவது கர்ம வினைகள் இல்லாத ஜாதகம் உலகத்துல கிடையவே கிடையாது. கர்ம வினைகள் இல்லவே இல்ல அப்டின்னா, நம்ம பொறந்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஒருத்தன் மனுஷனா பொறந்துட்டானாலே உறுதியா கர்ம வினை உண்டு. இல்லன்னா அவன் மனுஷனா பொறக்க வேண்டிய அவசியம் துளி கூட கிடையாது. ஏதாவது காரண காரியம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். அவன் மனுஷனா பொறந்து என்ன படாத பாடு பட்டுருக்கான். வேலை பார்க்குற இடத்துல என்ன மாரியான இக்கட்டான சூழ்நிலை, குடும்பத்தில என்ன மாரி பிரச்சனைகள், வீட்ல இருக்கிறவங்களால என்ன மாரி பிரச்சனைகள், என்ன மாரி மனக்கசப்புகள், மனவேதனைகள், மன வலிகள், பண விரயம், இந்த மாரி எவ்வளவோ விஷயங்கள், உடல் உபாதைகள் எவ்வளவோ இருக்கு ஒவ்வொருத்தருக்கு. இதெல்லாம் எதனால வருது அப்டின்னா, உங்களுடைய கர்ம வினையால மட்டும் தான் வருது. ஸோ அப்போ வந்து யார் ஜாதகம் தான் காசி ஜாதகம் அப்டின்னா, எல்லார் ஜாதகமும் காசி ஜாதகம். அதுல மாற்று கருத்தே இல்ல.